நம்ம கைகளை சுத்தமாக வச்சுருந்தா நமக்கு வரக்கூடிய வயிற்றுப்போக்கு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இருக்க நடைமுறையில் சின்ன பசங்களாகட்டும், ரொம்ப வயசானவங்களாகட்டும், எல்லாருமே ஃபோன், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப சில்லுன்னு அதிகமாக எதுவுமே எடுத்துக்காமல் எதாக இருந்தாலும் எப்போதுமே 2 கைகளையும் நம்ம கண்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதிகமாக வச்சு தேய்க்கக்கூடாது. 1 டிகிரி முடிக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் செல்ஃப் சஸ்டெய்னிங்காக. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் டாக்டர் அபிநயா. நான் ஒரு கண் மருத்துவர். நான் MBBS வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் முடிச்சிருக்கேன். என்னோட MS ஆஃப்தால் டிகிரி வந்து சிதம்பரமில் இருக்க கவர்மெண்ட் கல்லூரி மெடிக்கல் காலேஜில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கன்சல்டன்ட் ஆஃப்தால்மாலஜிஸ்ட் தான் RK ஐ கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா குளோபல் ஹேண்ட் வாஷ் டேல இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த தினம் எதனால அனுசரிக்கப்படுது மேம்? இந்த குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே அப்படின்றது 2008 நடந்த ஸ்வீடன்ல நடந்த ஒரு மாநாட்டில் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய ஹேண்ட் வாஷிங் இது மூலியமா நமக்கு உடம்புல வரக்கூடிய நிறைய நோய்களை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசனால தான் இந்த டேயை வந்து குளோபலாக இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ 2008 தொடர்ந்து வருஷம் அக்டோபர் 15 அன்னைக்கு நம்ம குளோபல் ஹேண்ட் வாஷிங் டேன்றதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ ஹேண்ட் வாஷ் டே அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். கையில சுத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பல விதங்கள முன்னோர்கள் சொல்றாங்க. ஆனா உண்மையாவே கையில சுத்தம் எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க மேம்? கைகளோட சுத்தம் ஏன் அவசியம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழணும் அப்படின்றதுக்காக நம்மளோட கைகளோட சுத்தம் மிக அவசியம். இப்போ மூளையில பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளோட ரெப்ரசன்டேஷனோட இந்த ஹேண்ட் அண்ட் தம்புக்குள்ள ரெப்ரசன்டேஷன்றது அது ரொம்ப பெருசு. ஸோ நம்மளோட கிரியேஷன் படி மூளையில அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஹேண்ட்ஸு. ஸோ அதனால நம்மளோட எந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கு நம்ம சுத்தமான கைகள் அப்படின்றது ரொம்ப அவசியமாவே இருக்கு. நம்ம கைகளை சுத்தமாக வச்சிருந்தா நமக்கு வரக்கூடிய வயிற்றுப்போக்கு, வேற ஃப்ளூ ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ இந்த மழைக்காலங்களில் வரும். ஸோ அது எல்லாமே அதோட டிரான்ஸ்மிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஹேண்ட் வாஷிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஓகே மேம். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ நேரம் சாப்பிடணும், இவ்வளோலாம் சாப்பிடணும், ஒரு தட்டில் இவ்வளோலாம் இருக்கணும்னு சொல்ற மாதிரி, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. கைகளை எப்படி சரியா கழுவுறது மேம்? ஸோ நம்ம ஹேண்ட் வாஷிங்க்கு ரொம்ப நேரம்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஒரு 20 நிமிஷங்கள் சரிங்களா, நம்ம கைகளை வாஷ் பண்ணுறது மூலியமாகவே நம்ம அந்த டிசீஸ் டிரான்ஸ்மிஷன்றது நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு 7 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோப் சொல்யூஷன் போட்டு 2 பாம்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணணும். அடுத்து வந்து பேக் ஆஃப் த ஹேண்ட்ஸை நம்ம வந்து ரப் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்லாக்கிங் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடுக்குகளில் நம்ம வந்து ரப் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி பின்னாடி வச்சு இந்த கையோட இடுக்குகளை நம்ம வந்து வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விரலோட நுனிகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபிங்கர் டிப்ஸ் அதை நம்ம வந்து 2 பாம்ஸில் வச்சு வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம இந்த தம்ஸை ஸ்க்ரப் பண்ணணும். தம்ஸை ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்டை ஸ்க்ரப் பண்ணணும். இது மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரண்ட், பேக், ஃபிங்கர்ஸ், தம், அப்புறம் ஃபிங்கர் டிப், ரிஸ்ட், இது மாதிரி பண்ணுறது மூலியமாக இதுவே போதும். அந்த 20 செகண்ட் நம்ம வாஷ் பண்ணுறதே நம்ம ஹேண்ட்ஸை வந்து க்ளீனாகவே வச்சுக்கோம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க 20 செகண்ட்ஸ் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கைகளை கழுவணும். நிறைய பேர் கையை வந்து அப்படியே தண்ணியில் நினச்சிட்டு மட்டும் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது போல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும் மேம்? ஓகே, இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்போதுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்ம சாப்பிட்ட பின்பும் சரிங்களா நம்ம ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணணும். இன்னொன்று, நம்ம வந்து பாத்ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக சோப் போட்டு நம்மளோட 2 ஹேண்ட்ஸையுமே வாஷ் பண்ணணும். இன்னொன்று, நம்ம ஸ்னீஸ் பண்ணும்போது தும்மல், இருமல் அது மாதிரிலாம் வரும்போது நம்மளோட 2 கைகளையும் மூக்கு வாய் பகுதிக்கு நேராக வச்சு தான் நம்ம ஸ்னீஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கப்புறமும் நம்ம போய் நம்மளோட 2 ஹேண்டையுமே சோப் அண்ட் வாட்டர் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அவுட் சைட்லாம் நம்ம வந்து போயிட்டு வரோம், எங்கேயாவது பஸ்ஸு, ஆட்டோ எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரும்போது சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிக்கிறது அவசியம். ஓகே மேம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம சாப்பிடும் போது அல்லது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது இப்படி ஒவ்வொரு தடவையுமே கை கழுவ வேண்டியது ரொம்ப கட்டாயம் இல்லையா?
இதுக்கெல்லாம் மத்தியில நம்ம கை கழுவாம சாப்பிடுறோம் அல்லது கை கழுவாமலேயே இருக்கோம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? நம்ம இரு கைகளையும் நம்ம வாஷ் பண்ணாம சாப்பிட்றது மூலியமா நம்ம டைரக்டா எல்லா ஜெர்ம்ஸ் எல்லாமே நம்மளோட வாய் வழியாக குடல் பகுதிக்கு போகும். ஸோ அது மூலயமா நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லப்படுற இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாமே வரும். இன்னொன்று நம்ம இரு கைகளையுமே கண்கள் கிட்ட எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா அந்த கண்லேயுமே இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். சளி பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இப்போ வந்து சொல்றோம் குழந்தைங்களுக்கு குடற்புழு பிரச்சனை அதிகமாவே இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த குடற்புழுவுக்கும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த கை கழுவாம அவங்க சாப்பிடுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா இப்ப சின்ன பிள்ளைங்க வந்து மணல்ல போய் விளையாடுவாங்க. மண்லன்றது எல்லா அனிமல்ஸ் டாக்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த மணல்ல விளையாடுறது மூலியமா அதுல இருக்கிற நோய் கிருமி வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன முட்டைகள் அதெல்லாமே விரல்ல இல்லைன்னா நகை இடுக்குகள்ல இருந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாம நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதோ சாக்லேட்டோ சாப்பிட்றாங்க அப்படின்னா கூட அது மூலியமாக அவங்க வயிற்றுக்குள்ள போயிட்டு வார்ம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நமக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்றது குடல் அடைப்பு அந்த மாதிரி ஆகி அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமை வரையும் கூட போறதுக்கு அவ்வளோ சீரியஸா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். ஆனா முன்னாடி மாதிரி இந்த காலகட்டம் இல்ல இல்லையா? நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சு. எல்லாருக்கும் எல்லாத்த பத்தின விழிப்புணர்வுமே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சோ நீங்க பார்த்த வகையில கை கழுவுறது பத்தின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில எப்படி இருக்கு மேம்? கோவிட்னு ஒண்ணு வந்தது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியுமே நிறைய மாற்றங்கள் இருக்கு. சரிங்களா? பொதுவாகவே மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அதிகமாகவே ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஹேண்ட் வாஷிங் பற்றி எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னு தெரியல. பட் ஆஃப்டர் அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் ஷட் டவுனுக்கு அப்புறமா பீப்புளுக்கு வந்து ஹேண்ட் வாஷிங் அதை பற்றின நாலேஜும் அதிகமாகிடுச்சு. இன்னொன்று சானிடைசர் யூஸ் பண்ணுற இதுவுமே ஜாஸ்தியாக இருக்குது. ஈவன் இப்போ நமக்கு சோப்பு வாட்டர் கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம அவுட் சைடில் இருக்கும்போது ஒரு ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர் வச்சு கூட அவங்க ஹேண்ட்ஸ் ரப் பண்ணுற அளவுக்கான அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு அப்புறம் வந்து டெவலப்டு டவுன்ஸ் எல்லா இடத்துலையுமே மக்கள் வந்து அவேராகவே இருக்காங்க. ஓகே மேம். இந்த ஹேண்டுக்கு வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சோப்பு இல்லை அப்படின்னா கூட நம்ம சானிடைசர் ஒரு எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது நல்லதா மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து வாட்டர் அண்ட் சோப் வச்சு வாஷ் பண்ணுறது தான் அட்வைசபிள். நம்ம கையில் ரொம்ப அழுக்குகள் இல்லை பட் அவுட் சைடில் இருக்கும், இப்போ ஸ்னீஸ் பண்ணிட்டோம் நம்ம கையில் ஜெர்ம்ஸ் இருக்குமே அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஃபார் அவுட்டோர்ஸில் இருக்கும்போது. பட் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும். அதுதான் வந்து அட்வைசபிள். ஓகே மேம். இன்னைக்கு வந்து குளோபல் ஹேண்ட் வாஷ் டேல நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. பட் இதை தாண்டி இப்ப நம்ம மழைக்காலத்தை எதிர்நோக்கிறோம் அப்படிங்கறதுனால இந்த கேள்வி, இந்த மழைக்காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்ல சுகாதார பிரச்சனைகள்லாம் நிறையவே ஏற்படும். அதெல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்றது? இப்போ நீங்க ரெய்னி சீசன்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கங்க எல்லாமே ஸ்டாக்னட் வாட்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுல வந்து நமக்கு வந்து மஸ்கிட்டோ ப்ரீடிங் வந்து முக்கியமான ஹெல்த் இஷ்யூவா இருக்கும். மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகிற மூலியமா நமக்கு மலேரியா அப்புறம் ஃபைலேரியா அப்படின்னு சொல்லப்படுற இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாமே நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். இன்னொன்று தண்ணீர் மூலியமாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். எப்படின்னா வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போதுமே தண்ணியை வந்து நல்லா சுட வச்சு பாயில் பண்ணி ஆற வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொன்று மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவுகள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப சில்லுன்னு அதிகமாக எதுவுமே எடுத்துக்காம எதாக இருந்தாலும் சுட விதுன்னு எடுத்துக்கிறது. ரொம்ப அவங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும்போது நம்ம டாக்டரை பார்த்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஓகே மேம். இப்போ நார்மலா ஒரு சுகாதாரமான வாழ்க்கை முறை இப்படிலாம் இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மருத்துவரா உங்களுடைய பார்வையில் எப்படி சொல்லுவீங்க? சுகாதாரமான வாழ்க்கை முறைக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேண்ட் வாஷிங் தான் முக்கியமாக சொல்லுவோம். ப்ளஸ் அடுத்து ஏதாவது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சமைக்கிற பொருள் இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாயில் அண்ட் ஹீட்டுன்றது அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அப்படியே ராவா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறத விட அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாயில் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்றது ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு அது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு மருத்துவர் அப்படின்றதுனால ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் சுகாதாரம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பார்வையில எப்படி சொல்லுங்க? ஓகே, நீங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு ஹேண்ட் வாஷிங் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நம்ம வந்து
பாத் பண்ணிக்கணும். நம்மளோட ப்ரஷிங் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸாவது ப்ரஷ் பண்ணணும். இன்னொன்று 2 கைகளுமே நம்ம முகத்துக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதனால தான் ஹேண்ட் வாஷிங் நம்ம அடிக்கடி பண்ணுறோம். நம்ம தெரியாமல் நம்ம ஹேண்ட்ஸை வந்து முகத்துக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போனால் அது மூலியமாகவே நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இல்லை 2 கண்களில் இமைகளிலெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நம்ம வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். டெய்லி நம்மளோட சாப்பாட்டில் 2 வகையான காய்கறிகள், கீரைகள் இருக்கிறது அவசியம். டெய்லி ஃப்ரூட்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம டயட்டில் வந்து ஃபைபர் இன்டேக் அதிகமாக இருக்கணும். இன்னொன்று ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க ஒரு கண் மருத்துவரா இருக்கீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி, கண்கள்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நிறைய பேர் கவனிக்கவே மறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? இப்போ 2 கண்கள் பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து ரொம்ப 60 வயசு 70 வயசு ஆகிற வரைக்குமே அந்த கண்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து பொதுவாக இருக்கும். இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டப்பார்வை பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து 40 வயசுல மேலே இருக்கவங்களுக்கு சின்ன எழுத்து தெரியாத தொந்தரவுகள் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பசங்க டிவி ரொம்ப க்ளோஸராக உட்காந்து பார்க்குறாங்க, இல்லை புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸில் வச்சு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் போடுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 கண்களில் வந்து நம்ம கைகளை ரொம்ப சுத்தமாக இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமையே 2 கண்ணை போட்டு தேய்ப்பாங்க, கசக்குவாங்க, அரிப்பு. இப்போ இந்த ரெய்னி சீசன்ல எல்லாமே 2 கண்களில் அரிப்பு தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அலர்ஜின்னு சொல்லுவோம். அந்த தொந்தரவு இருக்கும்போது நம்ம அறியாமையே 2 கைகளையும் எடுத்துட்டு போய் ரப் பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்ணில் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெட்ராசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வைரல் கன்ஜக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போதுமே 2 கைகளையும் நம்ம கண்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது, அதிகமாக வச்சு தேய்க்கக்கூடாது. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டாலே அந்த கண்ணில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ்ல நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஓகே மேம். இப்போ நீங்க கண்களை கசக்கவே கூடாது அப்படின்னு சொன்னீங்க. கண்ணில் லைட்டா ஒரு தூசு பட்டுருச்சு அப்படின்னாலே உடனே கை தான் போய் அந்த கண்ணை வேலை செய்யுது. ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது? ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். டக்குன்னு ஏதாவது ஒரு தூசியோ இல்லைன்னா சிறு பூச்சியோ அடிச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம கண்ணை போட்டு ரப் பண்ணிடுவோம். அது மாதிரி பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா நம்மளோட அந்த கண்ணில் பிளாக் கலராக இருக்கு இல்லையா, அந்த கார்னியான்னு சொல்லப்படுறதுல அப்ரேஷன்ஸ் ஆகிடும். அதை போட்டு தேய்க்கிறது மூலயமா அந்த அந்த கார்னியாவில் இருக்க மேல் பகுதியெல்லாம் செராய்ப்பாடும். அது மாதிரி ஆச்சு அப்படின்னா நமக்கு சூரிய ஒளி பார்க்கும்போதோ இல்லைன்னா சாதாரண ஒளி பார்த்தாலே அந்த கண்ணில் வலி ரொம்ப ஜாஸ்தியாகும். யூஸ்வலாகவே ஏதாவது தூசி விழுந்தா டக்குன்னு போயிட்டு நம்ம 2 கண்களையும் குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணுறது அட்வைசபிள். அந்த அந்த கண்ணை வந்து ரப் பண்ணாமல் இருக்கணும். யாராவது நமக்கு பக்கத்தில் ஹெல்ப் இருந்தாங்க அப்படின்னா அந்த டஸ்ட் விழுந்த பார்ட்டிகளை நம்ம அவங்கள வச்சு கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ கண்கள்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் வேணும். நீங்க சொன்ன மாதிரி கண்களை போட்டு அதிகமாக கசக்க கூடாது அப்படின்றது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்க காலத்துல ஸ்க்ரீன் டைம் பார்க்கறது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. வீட்டில் இருக்கோம் அல்லது வெளில போறோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம், ஆஃபீஸ்க்கு போறோம் அப்படின்னா அங்கேயுமே நம்ம சிஸ்டம் நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்படி ஸ்க்ரீன் டைம் அதிகமானதுனால கண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்றாங்க இல்லையா, இதை எப்படி மேம் சரிப்படுத்த முடியும்? ஆக்சுவலி ஸ்க்ரீன் டைம் அதிகம் பார்க்கறது அப்படின்றது 2 கண்களுக்குமே பாதிப்பு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-10 செகண்ட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 நிமிடங்கள் நம்ம ஸ்க்ரீன் பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ஸ்க்ரீன் பார்க்காம நம்ம வந்து தூரமான ஒரு பொருளை பார்க்கணும். இல்லைன்னா நம்ம 2 கண்ணை க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஸ்க்ரீன் டைம் பார்க்குறத வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பிரேக் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபில்டர் அப்படின்னு சொல்லி லென்சஸ்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் அதெல்லாமே அந்த ப்ளூ ஃபில்டர் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். அது மூலியமாக நம்ம ஐஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து கிளாஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன் டைமில் வாக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து குளிர்ந்த தண்ணியால் கண்களை நம்ம குளிர் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கூட நம்ம அதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும். ஏன்னா அடிக்கடி ட்ரை ஆகிட்டு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ அதுதான், நம்ம ஸ்க்ரீன் டைம் அதிகம் பார்க்கறதுனால என்ன ஆகும்னா நம்ம இமைகள் வந்து பிளிங்கிங் டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். நம்ம கண்ணுக்கு அந்த பிளிங்கிங்ன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பதான் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய நீர் சொல்லுவோம் இல்லையா, அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கண்ணை வந்து ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் வச்சிருக்கிறதுக்கு அந்த பிளிங்கிங் ரெஸ்பான்ஸ்ன்றது அவசியம்.
ஸ்க்ரீன் அதிகம் பார்க்கறது மூலியமா அந்த பிளிங்கிங் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அடிக்கடி அந்த 2 ஐஸையுமே கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணலாம்னு சொல்கிறது. அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க நம்ம அதை ட்ராப்ஸ் ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் அப்படின்றதும் மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது, நம்ம அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து இன்னைக்கு ஹேண்ட் வாஷ் டேல வந்து ஹேண்ட் வாஷ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நீங்க ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றதுனால ஐ பத்தின நிறைய விஷயங்களையும் நீங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கலந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி இந்த அதிரை எஃப்எம் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை எனக்கு நீங்கள் அழிச்சதுக்காக எனக்கு நன்றிகள் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஆஸ் அ உமனாக இன்னொரு கேர்ளுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சுவலி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம செய்யணும். ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வரணும். வந்து நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன, நமக்கு இதுதான் தீர்மானமாக வேணும் அப்படின்னா நம்ம அந்த அந்த விஷயத்துக்கான என்னென்ன படிகள் இருக்குது அப்படின்றத நம்ம அதை நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணணும். இன்னொன்று, நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நமக்கு யாராவது ஹெல்ப் அது மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட அட்வைஸஸை நம்ம அவசியமாக கேட்டுக்கணும். பிகாஸ் நம்மளே டிசைட் பண்ணாமல் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை நம்ம ஃபேமிலியில் அந்த மாதிரி யாராவது இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்டு நம்மளோட என்ன கோலோ அதை வந்து அச்சீவ் பண்ணணும். ஆக்சுவலி நான் பொண்ணுங்களுக்கு யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிக்கணும். ஒரு டிகிரி முடிக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் செல்ஃப் சஸ்டெய்னிங்காக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், உங்களோட ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும். அதுதான் நான் யூஸ்வலாக எங்கே போனாலும் சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலும் நான் இல்லை என்கிட்ட வர பேஷண்ட் கிட்டேயுமே நான் சொல்லிடுவேன் என்ன படிச்சிருக்கேன். அதை நான் ஜென்ரலாகவே கேட்டுடுவேன். ஏதாவது எந்த உமன்ஸ் பார்த்தாலுமே என்னம்மா படிச்சிருக்க, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க 8th படிச்சிருக்கேன் 10th படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய லேடிஸ் ஏன் அதுக்கப்புறம் நீ டிகிரி பண்ணலன்னா, இல்லை நான் வந்து வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு. அவங்களுக்குலாம் சொல்லுவோம், உனக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீ போய் ஒரு டிகிரியாவது பண்ண. நீ டிகிரி முடிச்சுன்னா உனக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஃபெசிலிட்டி கிடைக்கும். நீ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீ தனியாக உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்க ஒரு இது இருக்கும் அப்படின்றது எனக்கு நான் மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கிறது அதுதான். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக நம்ம மதுரை எஃப்எம்க்கும் மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்ன சொல்றோம்னா, நம்மளோட வாழ்க்கை நடைமுறைகளில் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷிங் ஆகட்டும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, நம்மளோட எக்ஸசைஸு, இது மாதிரி எல்லாமே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் நம்ம ரொம்ப வெகு காலத்துக்கு நம்ம வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து இப்போ இந்த ஃபோன் யூசேஜ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இருக்க நடைமுறையில் சின்ன பசங்களாகட்டும் ரொம்ப வயசானவங்களாகட்டும் எல்லாருமே ஃபோனில் ரொம்ப அடிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த ஃபோன் அடிக்ஷன் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா பசங்களை வெளியில் போய் விளையாட விடணும், அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண விடணும். நம்ம முன்னாடிலாம் நம்ம வீட்டு பெரியவங்களாம் வெளியில் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் யாராவது பேசிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் வீட்டை விட்டு அதிகமாக யாருமே அக்கம் பக்கம்லாம் வெளியில் பேசுறது கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த ஃபோனோட அடிக்ஷனை வந்து கம்மி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங்ன்றது அவசியமாக இருக்குது. இந்த ஃபோன் அடிக்ஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான நம்ம ஹெல்தி ஹேபிட்ஸ் வளர்த்துக்கிட்டாலுமே ஃபோன் அடிக்ஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ எல்லாருமே என்னென்னா நைட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை ஃபுல் பிரைட்னஸில் வச்சு பார்ப்போம். அது அந்த கண்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும். நம்ம கண்களில் ரெட்டினான்னு சொல்லப்படுற படலத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் எல்லாம் இதனால அஃபெக்ட் ஆகும். நமக்கு இது இப்போ தெரியாது. பட் நமக்கு ஒரு 2nd ஜென்ரேஷன் இல்லைன்னா 3rd ஜென்ரேஷன்லாம் இது வந்து ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பழக்கத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எஃப்எம்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் என்னோட நன்றிகள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும். ப்ளஸ் நீங்கள் எடுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களும் இன்னும் வந்து பல வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இதை விட இன்னும் அடுத்த ஸ்டேஜ்க்கு உங்கள் எஃப்எம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஆகணும் அப்படின்றதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் என்னோட ப்ரேயர்ஸும் உங்களுக்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம்.